வாழ்க வளமுடன். நான் மொழி ஃபேஷன் டிசைன்லேருந்து உங்கள் தேன்மொழி பேசுகிறேங்க. போன வீடியோவில் உள்ள கமெண்ட் செக்ஷனை நான் பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, அவங்க மிஸ் சொல்லிக் கொடுப்ப போல் சொல்லியிருந்தேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து என்னோட சேனலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் அதிகம் கற்றுக்கலாம். ஓகேவா? அது மட்டும் இல்லை, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனலை பற்றி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஓகே, நாம் போன வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா பில்லோ கவர் தைப்பது பற்றி விரிவாக பார்த்தோம். ஓகேவா? அந்த வீடியோவை பார்க்காதவர்கள் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் கொடுத்துருக்கேன், போய் பார்க்கவும். ஓகேவா? இந்த வீடியோவில் நாம் பார்ப்பது என்னென்னா லுங்கி மூட்டுவது, அதாவது லுங்கி ஜாயின் பண்ணுவது பற்றி விரிவாக பார்ப்போம். ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, 1 2 3 come on. உங்களுக்கு நூல் போடுறதை பற்றி தெரியுங்க. தெரியாதவர்கள் என்னோட முந்தின வீடியோஸ்குள்ளே போய் பாருங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம லுங்கி தைக்கிற பற்றி பார்ப்போம். ஓகே, இது ப்ளவுஸ் கட்டிங் பற்றி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். முதல்ல நம்ம பேசிக் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். பேசிக் என்னென்னா நம்ம பாவாடை, இன்ஸ்கர்ட்டு, சிம்மிஸ் இதெல்லாம் நம்ம தைக்கிறத தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பாக நான் ப்ளவுஸ் கட்டிங் போடுவேன். ஓகேவா? இப்போ நம்ம லுங்கி தைக்கிறத பற்றி பார்ப்போம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, லுங்கி பாருங்கள் இப்படி இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மடிப்பு, ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு நெயிலில் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, வைக்க தெரியாதவர்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், குண்டூசி போட்டு கற்றுக்கங்க அப்படின்னு. இப்போ குண்டூசி போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். இப்படி வச்சுட்டு ஃபிங்கரில் இப்படி மடக்கி விட்டுட்டு ஒரு குண்டூசி குத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ குண்டூசி குத்திட்டீங்க. இதை இன்னொரு மடிப்பு, மடிக்கையில் குண்டூசியை எடுத்துருங்க. எடுத்துட்டு திருப்பி ஒரு மடிப்பு ஹோல்ட் பண்ணிடுங்க. அப்போ அந்த பிசிறு எல்லாமே உள்ளே போயிடும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குண்டூசி. ஏன் நான் ஃபஸ்ட்டு ஒரு குண்டூசி போட்டேன்னா, ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல் ஒரே மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். ஓகே, போட்டுட்டு ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு இதே குண்டூசி எடுத்து குத்தி வச்சுக்கோங்க. இந்த குண்டூசி குத்துறனால உங்களுக்கு தையல் ஸ்ட்ரைட்டாக வரும். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக தையலுக்கு போகும். ஓகேவா? இப்போ தைக்கிறத சொல்கிறேன். தைக்கிறதுல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு ரஃபடி அடிக்கணும். ரஃபடினா என்ன, ஒன்றும் பெருசு இல்லைங்க. நம்ம வீலை இப்படி சுற்றிடுவோம். சுற்றிட்டு இப்படி அடிக்கலை, கெய்டை தூக்கிட்டு துணியை ஷேக் பண்ணுங்க. அப் டவுன் ஷேக் பண்ணிவிட்டு கெய்டை வச்சுருங்க. வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கிட்டேக்கு வந்தோன்னா குண்டூசி எடுத்துட்டு அடுத்த பக்கம் போட்டு வச்சுக்கோங்க. ஓரமாக மேலே ஒரு ரஃபடி அடிச்சுட்டு கீழே ஒரு ரஃபடி அடிச்சிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த துணி இந்த மாட்டம் விலகாது, டைட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம ரஃபடி அடிக்க சொல்கிறோம். ஓகேவா? கீழே ஒன்று மேலே ஒன்று ரஃபடி. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நம்ம என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டே கட்ரு இருக்கும், கட்ரு எடுத்து கட் பண்ணிங்க. இது ஒரு ஸ்டிச். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டிச் என்னென்னா ஒன்றும் பெருசு இல்லைங்க. இந்த துணி இப்படி மடிச்சிருக்கீங்களா, இதை இப்படி திருப்பிக்கிட்டு ஒரு அடி ஸ்ட்ரைட் லைன் அடிச்சிருங்க. அதே தான் மறுபடியும் ஒரு ரஃபடி அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருங்க. தைக்கையில் பொறுமையாக துணியை இழுத்து வச்சுட்டு உள்ளுக்குள்ளே எதுவும் துணி இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க.
உள்ளுக்குள்ள எதுவும் துணி மாட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பார்த்துட்டு பொறுமையாக செய்யுங்க. எப்படி ஸ்டார்டிங்கில் அடித்தாப்புல ஏற்கனவே ஒரு அப்படி ஓகே. வெயிட்டை தூக்கிட்டு துணியை அப் டவுன் பண்ணிட்டா போதும். ஓகே, பார்த்தீங்களா லுங்கி எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். தச்சாச்சு. உங்களுக்கு நேரம் இந்த ஓரமாக ஒரு தையல், இந்த ஓரமாக ஒரு தையல். எப்படி இந்த மட்டும் நூல் இருந்துச்சுன்னா கட்டுனால லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம லுங்கி அடித்தாச்சு. இப்போ இந்த பாருங்கள், இந்த இடத்துல பிசுறு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரஃபடி. இப்போ பாருங்கள், இங்கே நூல் தூக்கியிருக்கா, ஒன்றும் இல்லை, லைட்டாக பார்க்க நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கட்டில் அடிச்சோன்னா இது எண்டிங்னா இங்கே பிகினிங். இந்த பாருங்கள், ஓகேவா. இந்த இடத்துட்டு ஒரு ரஃபடி அடித்தாச்சு. நூல் எக்ஸ்ட்ரா இருக்கதா ஒரு கட்டிங். அவ்வளோதாங்க, இதுதான் லுங்கி அடிக்கிறது. ஓகேவா. இப்போ லுங்கி அடிச்சிருக்கேன். ஓகே, நாம் இப்போ வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்தது என்ன அப்படின்னா, லுங்கி ஜாயின் பண்ணுவது பற்றி விரிவாக பார்த்தோம். ஓகேவா. இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கண்டிப்பாக நான் தெளிவுபடுத்துவேன். ஓகேவா. மற்றும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் என்னோடய வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்பது என்ன அப்படின்னா, பில்லோ கவர் பார்ட் 2, அதாவது ரெடிமேட் பில்லோ கவர் தைப்பது பற்றி விரிவாக பார்ப்போம். ஓகேவா. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா தைக்க தெரியாதவர்கள் கூட உங்களோட துணிகளை தைத்து போடலாம். ஓகேவா. ஓகே, பாய். வாழ்க வளமுடன்.